வணக்கம். வணக்கம். காலங்காலமாக செவ்வாதோஷம் பொண்ணுக்கு செவ்வாதோஷம் மாப்பிள்ளை தான் கட்டி வைக்கணுன்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ஆனா நீங்க நிறைய பதிவுகள்ல வந்து என்ன சொல்றீங்கன்னா, செவ்வாதோஷம் உள்ள பொண்ணுக்கு செவ்வாதோஷம் உள்ள பையனை கட்டக்கூடாதுங்க, அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க. அது கொஞ்சம் விவரமா நீங்க சொன்னா நல்லா இருக்கும். செவ்வாதோஷத்தை பத்தி விவரமான விளக்கம் கேட்குறீங்க. உங்களுக்கு செவ்வாதோஷம் உள்ள அப்படின்னா செவ்வாய்ங்கிறத பத்தி நான் நிறைய பேசுவேன். இது சும்மா எனக்கு தெரிஞ்ச சின்ன கட்டம், ஓகேங்களா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போடுறேன். எனக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த போடுறேன், சரிங்களா? இப்போ இதுதான் ஒருத்தருக்கு லக்னம்னு வச்சுக்கோங்க. இது ஒருத்தங்களுக்கு லக்னம், மேஷம் தான் லக்னம். இப்ப இவங்களுக்கு 7ஆம் வீடு இதை தான் பார்ப்பாங்க. இந்த வீடு சுக்கிரன், இங்க சூரியன் வந்து நீச்சம், சனி உச்சம். இது ஒரு பெண்ணு, இது ஆண் ஜாதகம். இப்போ ஒரு ஜாதகத்துக்கு பெண்ணை வச்சுதான் ஆணுக்கு பொருத்தம் பார்ப்பான். ஒரு பெண்ணை வச்சு இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து சனி அப்படின்னா சூரியன் நீச்சம்னா இங்க சூரியன் உச்சம், சனி நீச்சம். இங்க சனி உச்சம், இங்க நீச்சம், இங்க செவ்வாய். செவ்வாய்ங்கிறது இங்க ஆண்மையை குறிச்சிருக்கு, இங்க வந்து சுக்கிரன் அப்படின்னா பெண்ணை குறிச்சிருக்கு. இதே இந்த செவ்வாயை வந்து உங்களுக்கு எடுத்தீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு இப்படி வச்சிருவோம், ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண். அதே மாதிரி செவ்வாய் அப்படின்னாலே ஆண் காரகத்துவத்தை தான் மெயினா குறிச்சிருக்கு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு செவ்வாய்னாலே ஆண் காரகத்துவம், அப்போ உங்களுக்கு பெண் காரகத்துவம் சுக்கிரன் தான். இதைத்தான் உங்களுக்கு இதை வச்சு பெருத்தம் பார்த்தோம்னா இதுல சூரியன் நீச்சம். பொதுவாகவே பெண்களுக்கு கால்சியம் கம்மியா இருக்கும், பாடி ஹீட்டு, 2 எலும்பு, சனினாலே எலும்பு 2 எலும்பு. ஆண்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு எலும்பு ஸ்ட்ரென்த் அதிகமாக வரணும்னு தான் நல்லா உழைக்க சொல்லுவாங்க, உழைக்க தான் ஸ்ட்ரென்த் ஆகும். அது மாதிரிதான் இப்போ செவ்வாய் தோசைன்னா இங்க செவ்வாய் இருந்தா 2 4, இங்க செவ்வாய் இருந்தா இங்க ஒரு கோடு வரும், இங்க செவ்வாய் இருந்தா 2 4, இங்க செவ்வாய் இருந்தா இங்க செவ்வாய் இருந்தா இத செவ்வாய் தோஷம் அப்படின்றாங்க. லக்னத்துக்கு 2 4 7 8ல செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம்னா இந்த செவ்வாயினுடைய ஆண்மை திறன் அதிகமா இருக்கும். ஆண்மைங்கிறது என்னதுன்னா ஆளுமை. அப்போ அவங்க வந்து ஒரு ஆளுமை திறன் இருக்கும். சூரியன் உச்சம், ஒரு நாட்டுக்கு ராஜாங்கிற ஒரு போர் காரகத்துவம் ஒரு இது அதிகமா இருக்கும். அப்போ உங்களுக்கு சனி நீச்சம், அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் அயன் உங்களுக்கு அந்த உழைக்கிற திறன் பொதுவாகவே ஆண்களுக்கு நான் தான் அப்படிங்கிறது ஒரு ஆண்கிட்ட இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தலைவன் யார் அப்படின்னா ஆண். அந்த தலைமை பொறுத்து அதனாலதான் சொல்லுவோம் ஆண் மூலம் அரசாலம் அப்படின்பா. மூல நட்சத்திரங்கிறது கேது பகவானுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த திருக்கணியத்துல ஒரு கர்மா பலன் எடுத்திருப்பாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். திருக்கணியத்துல நான் அந்த கர்மாவை மட்டும் எடுத்து வச்சிருப்பேன். சூரியனுக்கு வந்து ஒரு 4 நட்சத்திரம் வச்சிருப்பாங்க கர்மா பலனுக்கு, சந்திரனுக்கு அப்படியே ஒரு 4 நட்சத்திரம், சூரியன் சந்திரன் செவ்வாய்க்கு ஒரு 3 நட்சத்திரம், கார்த்திகை மூலம், எப்படி கார்த்திகை மூலம் பூரம் ரேவதி 4 நட்சத்திரம். இந்த 4 நட்சத்திரத்துல பிறந்தா செவ்வாயின் கர்ம பதிவு அப்படின்னு சொல்லிடுவான் திருக்கணியத்துல. இதே ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தது சனி பகவான் சொல்லுவாங்க. அப்ப சனி இருக்கிற இடத்துல பாக்குற இடத்துல எரிக்கும், சனிக்கு ஏத்த மாதிரி நிக்காதன்னு சொல்லுவாங்க. சனிக்கு நேர் எதிராக நிக்காத அப்படின்னா சனி இங்க ஆட்சி, இந்த வீட்டுலதான் செவ்வாய் உச்சம் வயிறு. அப்ப இங்க சனி இருக்கிற 10ஆம் இடங்கிறது வயிறுன்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு சனி அங்க ஆட்சி. அதே மாதிரி இங்க சனி இதுவும் ஆட்சி வீடு. இந்த சனி சூரியனை பார்க்கும், சூரியன் சனி கனெக்ஷன் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு மூல நட்சத்திரத்துல பெண் கொடுத்தா ஆண் மூலம் அரசாலும் அப்படின்னா அந்த ஆளுமை திறன் அவங்களுக்கு வந்துடும். இன்னொரு ஆளுமை திறனை கொண்டு போய் சேர்க்கும் போது என்ன ஆயிடும்னா 2 குணம் முட்டும். இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த செவ்வாய் நீச்சத்துக்கு இது உச்சமா இதுல சேர்ப்பாங்க. இப்போ இந்த லக்னமே நான் தப்புன்னு சொல்லிடுறேன்,
அப்ப நீங்க பொருத்தம் இதை பாக்குறீங்க, நியாயமா பொருத்தம் எங்க வந்துருது, இங்க வந்துருது. இது இப்ப 6ஆம் வீடு. அப்போ நீங்க லக்னத்துக்கு 7ஆம் வீடுன்னு பாக்குற பொருத்தம் ஆல்ரெடி நான் இங்க மாத்தினதுனால 6ல போயிடுச்சு. 6ஆம் இடம் கடன் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து. அதனாலதான் இன்னைக்கு அவ்வளவு கடன் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து. நான் லக்னத்தை மாத்தி பாக்குறேன்னு சொன்னீங்களே, லக்னத்தை மாத்தினதுனாலதான் பலன் சரியா வருது. இன்னைக்கு சூழ்நிலைக்கு தான். இப்ப கடைசி ஒரு 10 வருஷத்துலதான் நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், பல லட்சம் கோர்ட்டு கேஸ் பெண்டிங், விவாகம். அப்போ அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு கரெக்டா பொருத்தம் பார்க்கறதுக்கு நேரம் காலம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஒரு வாக்கியம்னு பார்க்கும்போது சொல்லிடுவாங்க முன்ன பின்ன அப்படின்னு. அந்தந்த தசாபுத்தி காலங்கள்ல உங்களுக்கு இது எல்லாமே மாறினாலும் 1 வருஷ பலன் தான் வித்தியாசம் வரும், தசாபுத்தி காலம். அப்ப செவ்வாய் தோஷம் உனக்கு ஒரு ஜாதகத்துல இருக்கு, உனக்கு செவ்வாய் தசை நடக்குது, இதுல நீச்சமா உனக்கு எந்த வீட்டுக்கு இருக்குன்னா லக்னத்தை சரி பண்ணாதான் அது எத்தனாம் வீடுன்னு தெரியும், அது எந்த உறவை பாதிக்கும், எந்த இடத்த பாதிக்கும்னு தெரியும். இப்ப 8ல செவ்வாய் ஒருத்தனுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க இந்த லக்னத்துக்கு இது 8ஆம் வீடு, இதுவே ஒருத்தங்களுக்கு இது லக்னமா போட்டேன், இது லக்னமா இருக்கு, நீங்க ஆல்ரெடி எந்த இதுக்கு லக்னமா போட்டுட்டு இருப்பீங்கன்னா இதுக்கு பார்த்துட்டு இருப்பீங்க, இங்க 6ல செவ்வாய். அப்ப உங்களுக்கு இதுவும் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து. செவ்வாய் தோஷம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஆளுமை திறன் தான். அப்போ அதுக்கு தான். அப்போ சனி அப்படிங்கிறது செவ்வாய் உச்சம். அப்ப சனி பார்க்கிற இடத்துல இந்த சனி ஆட்சி பெற்றாலோ, இந்த செவ்வாய் ஆட்சி பெற்றாலோ, இங்க செவ்வாய் ஆட்சி பெற்றாலும் மலை மேல உள்ள கோயிலுக்கு போக கூடாது, அங்க செவ்வாய் இருப்பாரு, செவ்வாயினுடைய கதிர்வீச்சு இருக்கும். இன்னொன்னு சனி தான் உங்களுக்கு பாறை. அப்ப சனியினுடைய கதிர்வீச்சு இருக்கிற இடத்துலயும் செவ்வாய் தோஷம் இருக்கும், சனியினுடைய கதிர்வீச்சு விழுகிற இடத்துலயும் செவ்வாய் தோஷம் இருக்கும். அதனாலதான் திருப்பதி, காளஹஸ்தி, திருநள்ளாறு, குச்சனூர், இந்த மலை மேல இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள் இப்படி எல்லாரும் போகக்கூடாது. அப்படி போனா தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழக்கக்கூடும், பொருளாதாரம் சீரழிவு ஏற்படும், உயிரிழப்புகள், ஆக்ஷன், பெரிய அடியா வர வேண்டியது காலை உடைச்சுக்கிட்டு தெரியுறது, பிளேட் வைக்கிறது, இதெல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ அதுல அந்த குரு புத்தி ஏதாவது ஒண்ணு இருக்கும்போது நல்லா பாத்துங்க, குரு லைட் வெயிட், குரு லைட் வெயிட், அதனாலதான் அது புத்திக்கு கடவுள். சுக்கிரன் ஹெவி வெயிட், அதனாலதான் உடலுக்கு காரகம். உங்களுக்கு உடம்பு வெயிட், இந்த உடல் சதையெல்லாம். குரு உங்களுக்கு மூளை, அது லைட் வெயிட், ஸ்கின்னு அது சொல்லலாம். உங்களுக்கு குரு இருக்கும் இடம் பால் அப்படின்னா அது ரொம்ப லைட் வெயிட். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இப்போ உங்களுக்கு சனி இருள் கோள், சனி இருள், அமாவாசை இருள், அளவுக்கு அதிகமா ஹீட் இருக்கும். அப்ப சனியினுடைய கதிர்வீச்சு இருக்கிற இடத்துல ஹீட் இருக்கும். அப்ப செவ்வாய்க்கு நெகட்டிவ் தான் அந்த மலை மேல. மற்றபடி செவ்வாய்ங்கிற தளத்துக்கு நீ போற அப்படின்னா உனக்கு செவ்வாய் வந்து உங்களுக்கு எங்க நிறைய, நீங்க கடல் கிட்ட போனீங்கன்னா இங்க வந்து செவ்வாய் நீச்சம். அப்போ செவ்வாய் நீச்சமா இருக்கிறவன் மலை மேல போகும், செவ்வாய் உச்சமா இருக்கிறவன் நெருப்புங்க எரியுது. நீ எங்க போய் குளிச்சா போறேன்னா பௌர்ணமிங்கிற சந்திரன், சந்திரன் அப்போ கடல் அலைக்கு போகும்போது, அப்போ எதுக்கு திருச்செந்தூர் முருகன் மட்டும் குருஸ்தலம் அப்படின்னா இந்த அறிவு மூலமா அந்த ஹீட்டை குறைச்சிக்க செவ்வாய் தோஷம் உன ஒன்றும் பண்ணாது. இதுதான் 3 பௌர்ணமி திருச்செந்தூர்ல தங்கணும் சூட்சமம். முருகன் செவ்வாய்க்கு அதிபதி, செவ்வாய்க்கு அதிபதி, திருச்செந்தூர் செவ்வாய்க்கு அதிபதினா திருச்செந்தூர்ல செவ்வாயை அப்படி அமைக்கிறது. மற்ற பழனிக்கு போனீங்கன்னா செவ்வாய் உச்சம், நீ வேணா போய் பாரு, வச்சு செய்தா இல்லையா. ஆனா செவ்வாய் தசை நடக்காம ஏதோ நீச்சமா இருக்கிறவன் போய் நான் நல்லா இருக்கேன்னா அது வேற. உங்களுக்கு இங்க பாக்குறதே தப்பா இருக்கு. அப்போ உங்களுக்கு நீச்சமான கிரக தசை நடக்கும் போது நீ அந்த பழனி மலைக்கு பொதுவாகவே நீச்சமா இருக்கிறவன் அதிகமா போறது கஷ்டம். இதுக்குதான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை நீ பிடிச்சாலுமே, நான் சொன்ன 4 மாவட்டத்துல எந்த தெய்வத்தை பிடிச்சாலும் ஒரே தெய்வம் இருகப்படி, ஒன்னப்படி, உருப்படியா படி, லைஃப் கண்டிப்பா மாற்றும். உன் குலதெய்வங்கிறதுக்கும் அது வழி கண்டிப்பா காட்டும். இப்போ நாம ஒருத்தங்களை நம்புறோம், நம்ம பெற்ற தாய் தப்ப யாருங்கிறது அவங்க வழிகாட்டுவாங்க. அது மாதிரி இஷ்ட தெய்வத்தை நீ நம்பும் போது முழுசா பிடிக்கணும். ஆனா நெகட்டிவா பாசிட்டிவான்னு பாரு. ஏன்னா நெகட்டிவ் காடா இருந்ததுன்னா உனக்கு நெகட்டிவ் வழியை தான் காட்டும், பூர்வீகத்தை காட்டும். உனக்கு நிறைய பேர் திருவண்ணாமலை கிரிவலம் போறாங்க, எல்லாரும் போக கூடாது. நிறைய செவ்வாய் கர்மபதி உள்ளவன் தான் நிறைய பேர் போவோம். வாழ்க்கையை இழந்தவன் தான் நிறைய பேருங்க. மலை அடிவாரத்திலேயும் சாமியாரம் தெரியறவன் பூரா இந்த செவ்வாய் தோஷத்தில் உள்ளவனா தான் இருக்கும். இந்த சாமியார்கள் பூரா ஏன்னா குடும்பத்தை இழந்தவன் செவ்வாய் தோஷம் உள்ளவன் தான். இந்த சனி பாதிப்பு அது செவ்வாய் தோஷத்தை தான் பரப்போம். ஆக மொத்தத்துல இந்த இதுல இருக்கிற முதல்ல இந்த சனி எங்க நீச்சம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
இந்த சனி எங்க நீச்சம்னா இங்க பாருங்க, சூரியன் உச்சமா இருக்கக்கூடிய இடத்துல. அப்போ இந்த சிவலிங்கம் வைக்கும்போது தண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சனி நீச்சமா இருக்காரு. அதனாலதான் சிவலிங்கம் ஆணுறுப்புன்னு சொல்லுவோம். அப்போ அங்க சனி நீச்சம். நிறைய பார்த்துங்க, ஒரு டாக்டர் செக் பண்ணும்போது கண்ணுல விந்து இருக்கான்னு பார்ப்பாங்க. இங்க இருந்து அதே மாதிரி உயிர் போகும்போது உயிர் நாடியில வந்து வெளியே போயிடும். இந்த ரெண்டுல இல்லைன்னா காப்பாற்ற முடியாது. அப்ப அந்த உயிருங்கிற விந்தே சிவன், அதான் உயிர். அதுவே தெரிஞ்சிருமா, எல்லாமே பாரம்பரியம் தாங்க. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சு, நிறைய மலையடி வரத்துல யார் இருக்கான்னு போய் பாருங்க. சாமியார்கள், பரதேசி, குடும்பத்தை இழந்தவன் பூரா நல்லா பாருங்க. செவ்வாய் தோசை இருந்துச்சுன்னா அவன் குடும்பத்தை பிரிச்சிருமா. இந்த குடும்பத்தை இழந்து தனித்தனியா இருக்கிறவன் பூரா இந்த மலையடி வரம், மலை கோயில் இது சம்மந்தப்பட்டு அதிகமா போவான். ஏன் உங்களே அங்கதான் அதிகமா போக சொல்லுவான். போனீங்கன்னா வச்சு செய்யும். நீர்நிலை சம்பந்தப்பட்ட தெய்வத்துக்கு. இப்ப இது கட்டலாமா கட்டக்கூடாது? செவ்வாதோஷம் உள்ள பொண்ணுக்கு செவ்வாதோஷம் உள்ள ஆன கட்டலாமா கட்டக்கூடாது? அதுக்கு பதில் தான் இதா. இந்த செவ்வாய் வந்து இருக்கு அப்படின்னா இன்னொரு செவ்வாய் தான் ஈர்க்கும். இந்த செவ்வாய் உச்சம் உள்ளவனுக்கு செவ்வாய் ஆட்சியை தான் ஈர்க்கும். அப்போ நெகட்டிவோட தான் அதிகமா போவோம். பாசிட்டிவா நம்ம போக விடாம தடுக்கும். பாசிட்டிவ் போகணும்னா முதல்ல நமக்கு தேவை நிதானம். இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முழுமையா தெரிஞ்ச. அதனாலதான் இன்றைய ஜோதிடத்தை அத்தனை பேரும் திட்டுன்னு திட்டுறான். எத்தனை ஜோசியக்காரங்களை இப்போ வந்து இந்த பேரிடர் அந்த பேரிடர்னு வர்றதுக்கு முன்னாடி யாரும் சொல்லல. வந்ததுக்கு அப்புறம் இவர் முதல்வர் அவர் முதல்வர், இந்த யோகா இருக்கு அந்த யோகா இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதுதான், தினம் 24 மணி நேரமும் லக்னம். ஒரு நாளைக்கு 12 கட்டம் மாறிடும். தினமும் லக்னம் மாறும். தினமும் ஒரு லக்னத்துல ஒரு குழந்தை கண்டிப்பா ஒரு செகண்டுக்கு இத்தனை குழந்தை இருக்குன்னா தினமும் ஒவ்வொரு லக்னத்திலையும் பலாயிரம் குழந்தைகள் இருக்கு. அதனால எல்லாருக்கும் ஒரே பலன் கிடையாது. அந்த பூர்வீகங்கிற புண்ணியம் தெரிஞ்சு அதை உணர்ந்து நேரா போறவங்களுக்கு அந்த விஷயங்கள் பாசிபிலிட்டி ஆகுது. நமக்கு எப்படி சொல்றது அப்படின்னா, பிரபஞ்சம் என்னைக்கு இருந்தாலும் நம்மளை கைவிடாது. ஏன்னா படைச்சது அதுதான். அதனால கண்டிப்பா ஒரு நாள் மூன்றாவது கண்ங்கிற அறிவு எல்லாருக்குமே ஓப்பன் ஆயிடும். நல்லது கண்டிப்பா. இது கட்டலாம். செவ்வாதோஷம் கட்டக்கூடாது இல்ல. ஒரு ஆளுமைங்க, ஒரு ஆண் இன்னொரு ஆணை கட்ட முடியுமா? இல்ல அதுதான் உங்களுக்கு நீங்க வெளிப்பட நான் பதிலே சொல்லல. நீங்க அதான் சொன்ன, ஒரு ஆண் ரீதியாவே சொல்லிட்டு இருக்கீங்க, மக்களுக்கு புரியணும்ல. ஒரு ஆண் செவ்வாதோஷம் உள்ள பொண்ணை வந்து செவ்வாதோஷம் உள்ள பையன் கூடாதுன்னா எத்தனை வயதானாலும் அது காத்துட்டு இருக்கிறாங்க அந்த ஜாதகத்துக்காக. ஒரு ஆண் இன்னொரு ஆணை கட்டக்கூடாது. செவ்வாதோஷம் உள்ளவன் இன்னொரு செவ்வாதோஷம் நீச்சமா இருக்கிறவனுக்கு தான் பொருத்தம் போட்டிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இங்க செவ்வாய்க்கு வந்து இங்க செவ்வாய் போடல, இங்க சுக்கிரனை தான் போட்டிருக்கு. செவ்வாய்க்கு உச்சத்துக்கு நீச்சம் தான் போட்டிருக்கானே தவிர செவ்வாய் உச்சம் உள்ளவனுக்கு இன்னொரு செவ்வாய் உச்சம் உள்ளவனை கட்டக்கூடாது. அந்த தசாபுத்தி காலங்கள்ல வச்சு செஞ்சு. அப்ப என்ன நட்சத்திரத்தை என்ன ராசி வந்து அவங்க ஜாதகத்தை வர்றவங்க தெரியும். ஜாதகம் பார்த்து தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் லக்னத்தை மாத்துவேன், எல்லாருக்கும் ஒரே பலன் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு இங்க சனி நீச்சம்னா இங்க உச்சம் உள்ளவனுக்கு தான் கொடுத்துருக்கான். ஒரு உச்ச கிரகம் ஒரு நீச்ச கிரகம். ஒரு ஆளுமை உள்ள ஒருத்தன் நான் தான் ராஜாங்கிறவன்ட்டு போய் நான் தான் மகாராணி ஆளுவேங்கிறவங்க அனந்தங்கதிக்குள்ள சண்டை வந்தோம், பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த வீட்டுல வந்து அப்பா தான் ஹெட்டு. இப்போ அப்பா இடத்துல நான் செய்வேன் அப்படின்னு சொன்னா எங்க அப்பா இருக்கக்கூடாது. கரெக்டா? இதுக்கு தான் ஒரு சொல்லுவாங்க. இதுக்கு கூட சொல்றேன், தகப்பன் இருக்கும்போது நீ நல்லது கெட்டதுக்கு முன்னாடி வராத, பெத்தவன் இருக்கும்போது தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது அப்படின்னு. அதாவது பெரியவங்க இருக்கும்போது சின்னவங்க என்னதான் புத்திசாலித்தனமா இருந்தாலும் பெரியவர்களுக்கே மதிப்பது. அதே மாதிரி ஆளுமை திறன் இருக்கிற இடத்துல இன்னொரு ஆளுமை ஒரு உரையில 2 கத்தி ஆகவே ஆகாது. ஒரு உரையில 2 கத்தி ஆகவே ஆகாது. ஒரு கத்திக்கு ஒரு உரை அப்படிங்கிறது செவ்வாய் உரை, கத்தி வந்து செவ்வாய். அப்படியே திருமணம் நடந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன அந்த தசாபுத்தி. இப்போ ஒரு காந்தம் எதிர் துருவம் ஈர்க்குங்க. இப்போ இது நீச்சம், இது உச்சம், இது நீச்சம் ஒட்டிக்குது. இப்ப இதுவும் உச்சம் அதுவும் உச்சம்னு வச்சுக்கோங்க, ரெண்டும் ஒரே தசை காந்தம். இப்ப என்ன பண்ணும்? எதிர்க்கும். அப்போ அந்த தசாபுத்தி காலங்கள்ல பிரச்சனைகள் வரும். அந்த தசை நடக்கும்போது பிரிச்சு. இதுதான் சூட்சமம். அதனால செவ்வாதோஷம் உள்ளவங்களும் செவ்வாதோஷத்தோட சேர்த்தா இன்னும் கொடுமை தான். அதாவது சனிக்கு செவ்வாயினுடைய கர்மா இருக்கு. செவ்வாய்க்கு வந்து அதனுடைய மலை மேல போகும்போது அதனுடைய எஃபெக்ட். பொதுவாகவே செவ்வாய் குரு பகவானாவும் செயல்படுவாருன்னா அதுக்கு தான் அந்த பேர். அதனால சனிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான். செவ்வாய் ஒருத்தனுக்கு உச்சமா இருக்கு அப்படின்னா அங்க சனி நீச்சமா இருந்ததுன்னா நோக்காகும். சனியும் ஆட்சியா இருந்ததுன்னா வச்சு செய்யும். அதை பார்க்கணும்.